ஐசு, நீ சும்மா தான் சொல்ற. வரமாட்டேன்னு நினைச்சேன். எப்படி உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஒரே வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத விட எங்கேயோ தூரமா இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சேன். அதான் வந்துட்டேன். எனக்கு சிட்டி லைஃபு வித்தியாசமாக தான் இருக்கு. இதை நான் தடவை இப்படி தனியாக வந்து பார்க்குறேன். முன்னாடி ஒரு தடவை பெங்களூர் போயிருக்கேன். ஆனால் மும்பை அளவுக்கு பெங்களூர் எனக்கு அவ்வளோ இதாக தெரியலை. இங்கே சிட்டியை பார்த்த உடனே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. இங்கே யாருக்கும் எதுக்கும் நேரம் கிடையாது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதாண்டி எனக்கு வேணும். மனசு நிம்மதியாக இருக்கணும். எவ்வளவோ அனுபவிச்சாச்சு, இனியும் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என் மனசில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. என் குழந்தைய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக கொண்டு வரணும். கண்டிப்பாக ஐசு, நீ நினைக்கிற எல்லாமே நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். முதல்ல நம்ம போய் ஆஃபீஸில் மேனேஜரை மீட் பண்ணுவோம். உனக்கு இந்த வேலை கன்ஃபார்ம் தான். சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஏதாவது கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மட்டும் நார்மலாக பதில் சொல்லு. சரிப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ சொன்னவங்க குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்கல்ல? கண்டிப்பாக ஐசு, அந்த லேடி ரொம்ப நாளாக எனக்கு தான் குக்கிங் பண்ணி கொடுக்குது. இப்போ நீயும் வந்ததில் அதுக்கு கொஞ்சம் சந்தோஷம். நல்லா பார்த்துக்குவாங்க, கவலைப்படாத. ஏன்னா டபுள் பேமெண்ட் கிடைக்குங்கிறதுல அவங்க நல்லாவே பார்த்துக்குவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. கொஞ்ச நாள் குழந்தை வளர்கிற வரைக்கும் தானே. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டா நீயும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவ, உனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரிப்பா, எங்கள் வீட்டில் இருந்து யாராவது கால் பண்ணி உங்ககிட்ட ஏதாவது விசாரிச்சாங்கன்னா தெரியலன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடு. யாருக்கிட்டையுமே நான் இங்கே இருக்கிறத தயவு செஞ்சு சொல்லாத. ஏன் ஐசு, உன்னை காணும்னு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நீ ஏன் இப்படி சொல்கிற? இல்லைப்பா, நான் இங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சா உடனே எங்கள் அம்மா கிளம்பி இங்கே வந்துடும். அவ்வளோதான், என்னைய ஒரு வழி ஆக்கிரும். உடனே கிளம்பு, நீ எதுக்கு இங்கேருந்து கஷ்டப்படணும் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி சென்டிமெண்ட்டை போட்டு என்னை இழுத்துட்டு போகிறதுலே குறியாக இருக்கும். நான் அங்கே போகிறதுக்கு விரும்பலை. என்னால் அவருக்கு எதுக்கு கஷ்டம்? ஆனால் உன் மனசு யாருக்கும் வராதுடி. எப்படித்தான் புருஷனை விட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நிற்கிறியோ தெரியல. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. அப்போ அதுக்கான தண்டனையை நான் தானே அனுபவிக்கணும். மற்றவங்க மேலே பழி போடுறது எப்படி நியாயமாகும்? நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த அனிதா பண்ணுறது சரியே இல்லை. ஏன் இப்படி அராஜகம் பண்ணுறா? உன்னை கண்ணில் காண விடாம உன்னை விரட்டி அடிக்கிறது எப்படி நியாயமாகும்? என்னதான் இருந்தாலும் நீ தானே மூத்த பொண்டாட்டி. எல்லா இடத்துலையும் மூத்த பொண்டாட்டி தான் ரெண்டாவது உள்ளவளை விரட்டி அடிப்பா. ஆனால் இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. உன்னோட பொறுமை தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ இங்கே வந்து கஷ்டப்படணும்னு உன் தலையில் எழுதியிருக்கா? அவளோட நேருக்கு நேர் போட்டி போட்டு விரட்டி அடிக்கிறத விட்டுட்டு நானாக இருந்தா அதைத்தான் பண்ணியிருப்பேன். ச்சே, நீ அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அவள் மனசளவில் ரொம்ப நல்லவா. என்ன புருஷனை அவளால் என் கூட பங்கு போட்டுக்க முடியலை. அது எல்லா பொண்ணுங்களுக்குமே மனசளவில் உள்ளது தானே. இதை நாம் எப்படி தப்பாக சொல்ல முடியும்? என் புருஷனை முதல்ல அவளை ரெண்டாம் தரமாக கட்டிக்க சொல்லும்போது எந்த ஒரு வார்த்தையும் தெரியாமல் அவரை பிடிச்சிருக்குன்னு அவள் கட்டிக்கிட்டா. அதே பெரிய விஷயம். என் வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லவர். எந்த நிலையிலையும் அவளையும் என்னையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. அதனால் நான் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. அவள் கண்டிப்பாக அவரை நல்லா பார்த்துக்குவா. நான் இருந்தால் தான் பிரச்சனை பண்ணுவாளோ தவிர நான் இல்லைனா அவர் கூட சேர்ந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பா. அவர் மேலே அவளுக்கு ரொம்ப பிரியம். அந்த பிரியம் தான் என் மேலே வெறுப்பாக வருது. நான் எப்போவுமே அவளை தப்பாக நினைக்க மாட்டேன். அவள் சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும். அது போக அவள் குழந்தை, அவன் எனக்கு ரொம்ப உசுறு. என்கிட்ட 2 நாள்லேயே எப்படி உருட்டிக்கிட்டான் தெரியுமா? நான் அந்த வீட்டில் இருந்தால் அவள் சண்டை போட்டு போட்டு குழந்தைய கவனிக்க மாட்டான். இப்போ அந்த குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த முடிவு எடுத்தேன். என்ன மோடி, நீ சொல்கிறத பார்க்கும்போது படம் பார்க்குற மாதிரி இருக்குது. நிஜத்தில் இப்படியெல்லாம் நடக்குமான்னு நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஐயோன்னு இருக்குது. சரி, உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமைஞ்சா அதுவே போதும். வா கிளம்புவோம். நீ என்னை நினச்சி வருத்தப்படாத. நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். நீ ரொம்ப நாளாக என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்த. என்னால் அப்போலாம் வர முடியல. இப்போ வந்துட்டேன். என்ன நீ ஏன் இன்னும் கல்யாணமே கட்டிக்கல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏண்டி மறைக்கிற? நீ இன்னும் அந்த ரமேஷை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. அவன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். அது இன்னும் உன் மனசில் ஆறாத வடுவாக இருக்குது. இன்னும் அவனே நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படி? அதை மறந்துட்டு நீ உன் அம்மா அப்பாக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே? வேண்டாம் ஐசு, அந்த பேச்சை எடுக்காத. என்னால் எந்த காலத்துலேயும் அவனை மறக்க முடியாது. எங்கள் அம்மா அப்பாவும் தொந்தரவு பண்ணுறதுனால தான் நான் ஊரை விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். என்னால் என்னமோ தெரியல, அவனை நினச்ச மனசில் வேறு யாரையும் நினைக்க முடியாது. அதனால தான் என் வாழ்க்கையை இப்படியே ஓட்டிட்டேன். நீ அந்த பேச்சை விடு. நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். என்ன வேலைக்கு போகிறேன். சண்டே ஆனால் நான் ஜூலி இன்னும் 2 பொண்ணுங்க எல்லாம் சேர்த்து சந்தோஷமாக
சினிமா அது இதுன்னு ஊர் சுற்றுவோம். நல்லா நேரம் போகுது. இங்கே பாம்பேல நிறைய இடங்கள் இருக்கு. உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். வா கிளம்புவோம். சரிப்பா வா போவோம். மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டியே? என் மவளை இதுக்கு அவங்களுக்கு கட்டி கொடுத்தேன். நான் கட்டி கொடுத்ததுலேருந்து என் மவ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. இப்போ கை குழந்தையோட அவ வீட்டை விட்டு போயிருக்கா. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா நான் அவளை போக விட்டுருக்க மாட்டேனே. எங்கே இருக்கா ஏதா இருக்கான்னு தெரியலையே. மனசெல்லாம் படபடக்குது. ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணினியே? அத்தை, அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. எல்லாத்துக்கும் இந்த சண்டாளி தான் காரணம். கல்யாண நாள் அதுமா அவளை கையை நீட்டி அடிச்சு அவளை அவமானப்படுத்திட்டா. அது தாங்க முடியாம தான் அவ வீட்டை விட்டே போறேன்னு முடிவெடுத்துட்டா. என்னால அவளை தடுக்கவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. வாங்க சம்மந்தி. அம்மா, நீங்க இருந்துமா என் மவ இப்படி வீட்டை விட்டு போயிருக்கா? என்னன்னு சொல்றீங்க? ராவோட ராவா வீட்டை விட்டு போறேன்னு போயிருக்கா. இவன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் போக விட்டுருப்பனா? இப்போ அவளை எங்கன்னு போய் தேட? மகனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிதான் இந்த ஊர் மண்ணை மிதிப்பேன்னு சொன்னாலாம். அவ தான் சொல்றானா? இவனுக்கு புத்தி எங்க போச்சு? இவனும் அனுப்பி வச்சிருக்கான். எனக்கு அதான் தாங்கவே முடிய மாட்டுக்கு. என்னத்துக்கு இப்ப எல்லாரும் நடு வீட்டுக்குள்ள நின்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிய? நல்ல நாள் அதுமா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு என்னத்துக்கு இப்ப ஒப்பாரி? அவதான் போயிட்டா. கொழுப்படுத்து போறவள என்ன தடுக்கவா முடியும்? அதான் சொல்லிட்டு போயிருக்கல்ல வீராப்புல, என்னமோ மகனை படிக்க வச்சு கிளிக்க வச்சு ஊருக்குள்ள வருவேன்னு. அது வரைக்கும் வாயையும் கையையும் பொத்திக்கிட்டு காத்து கடைங்க. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன்னையும் என் பொண்ணு அதானே நினைச்சேன். என்னைக்கு அது என் மகளை சந்தோஷமா நிம்மதியா இருக்க விட்டுருக்கியா? கல்யாண நாளும் அதுமா அவளை செவுட்ல அரைஞ்சி வீட்டை விட்டு துரத்தி இருக்கியே. நீ எல்லாம் பொம்பளை தானா? நினைச்சாலே அப்படியே நெஞ்சமெல்லாம் கூசுது. உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சின்னு ஏதாவது இருக்கா? இங்க பாருங்க, தேவையில்லாம என் வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது பேசுனீங்க நடக்கிறதே வேற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எதிரா அவ பிள்ளைய உண்டானப்பவே அவளை தூக்கி போட்டு மிதிச்சு கொண்டு இருக்கணும். விட்டுட்டேன். சரி, பிள்ளைய பெத்துக்கிட்டால உங்க வீட்டுல கிடக்க வேண்டியதானே? என்னத்துக்கு இங்க வந்தா? நீங்க என்னத்துக்கு பிள்ளையும் கையுமா இங்க அனுப்பி விட்டியே? எனக்கு எதிரா வந்து இங்க உட்காரு இருந்தானே. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட போட்டி போடுறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருப்பா. அதான் துரத்தி விட்டேன். போதுமா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. நாசமா போயிருப்ப. நீ பண்ணின வேலைக்கு என்னெல்லாம் அனுபவிக்க போறியோ பாரு. நீ எல்லாம் புழுத்துதான் சாவ. என் வாயால ஏதாவது சொல்ல வைக்காத. ஏய், சும்மா இரு. கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத. மரியாதையா வாயை அடக்கி பேசு. யோ பெரியவரே, என்ன அப்படியே நாடகம் போடுறீரா? அதான் உமர் பொண்டாட்டி பேசிட்டால, பேசட்டும். நீ சொன்ன உடனே நான் புளித்து செத்துற போறேனாக்கும். செத்த அன்னைக்கு பாத்துக்கிறது. இப்ப கிளம்பு. உனக்கெல்லாம் நல்ல சாவு வராதுங்கிறது உண்மைதான். என்ன பேச்சு பேசுற? கொஞ்சமாவது உனக்கு மனசாச்சுன்னு ஏதாவது இருக்கா? அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு என்ன பேச்சு பேசுற? மாப்பிள்ள, வேண்டாம். தேவையில்லாம பேசாதீங்க. எங்க பொண்ண எப்படி தேடுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க கிளம்புறோம். அம்மா, உனக்கு நானும் அப்பா மாதிரிதான். அதனால ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமையாது உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழு. அதை விட்டுட்டு அவரை சங்கடப்படுத்தாத. நாங்க வாரோம். ஏய், என்ன பாக்குற? நட. என்ன பாக்குறீங்க? போய் உங்க பொண்ணை தேடுற வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. என்னையா மாமனாரையும் மாமியாலையும் உள்ள வச்சு சோறு போடலன்னு கவலையில இருக்கிறா? என்னைக்காவது எங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு வச்சு சோறு போட்டிருக்கிறா? இல்லல்ல. அந்த பொம்பளை என்னத்துக்கு இங்க வருது? அதான் மாவா போயிட்டல்ல, பின்னாடியே போக சொல்லு. பாருடி, இதுக்கெல்லாம் நீ எப்படி அனுபவிக்க போறன்னு மட்டும் பாரு. நான் உசுரோடு இருக்கிறதுனால தானே நீ இந்த பாடுபடுத்துற. மொத்தமா போயிட்டனா உனக்கு சந்தோஷம் தானே? பாரு, கடைசியில அதுதான் நடக்க போகுது. யோ, உமர் கறிவாயை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் உளுந்து கிழந்து கால கைய முறிச்சிட்டு வந்து கிடக்காதேரும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடையும். கேளு, அந்த சண்டாளி குணம் தெரிஞ்சது தானே. நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுற? ஏய், அம்மா ஒருத்தி உசுரோட தான் இருக்கேன். உனக்கு 2 தங்கச்சியும் இருக்கா. அதை ஞாபகத்துல வச்சுக்க. எனக்கு முடியலம்மா. ஐஸ்வர்யா இல்லாத வீடு நரகம் மாதிரி இருக்கு. எனக்கு சுத்தி சுத்தி அவ ஞாபகமாவே இருக்கு. என்னால அவளை மறந்துட்டு
என்னால நிம்மதியா இருக்க முடியல. இத நீ நேத்து ராத்திரி யோசிச்சிருக்கணும். அவ போறேன்னு சொல்லும்போது அவளை எப்படி போக விட்ட? என்னால முடியலம்மா. அவ பேசுற பேச்சு அப்படி இருந்துச்சு. இங்க என்ன அவ நிம்மதியாவா இருக்கா போகாம இருக்கிறதுக்கு? இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்திய போறேன்னு சொல்லும்போது என்னால தடுக்க முடியல. உங்க அம்மா வீட்டுல கொண்டு விடுறேன்னு தான் சொன்னேன். ஆனா அவ கேட்கல. நைட்டு 12 மணிக்கு ட்ரெயின்னு சொன்னா. எனக்கு வேற வழி தெரியல. அவ கை குழந்தைய தூக்கிட்டு போகும்போது என் உசுரே போயிட்டு. என்னம்மா சிரிக்கிற? அறிவு கெட்டவனே, கோவத்துல உனக்கு புத்தி வேலை செய்யல. 12 மணிக்கு ட்ரெயின்னு சொன்னாளா? நேத்து 12 மணிக்கு ராத்திரியில எந்த ட்ரெயின் போச்சுன்னு முதல்ல விசாரி. அந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னு விசாரி. அப்ப அவ எங்க இருக்கான்னு நம்மளுக்கு தெரிய வரும். அம்மா, நீ சொல்றது நல்ல விஷயமா இருக்கு. ஆனா ட்ரெயின் ஒரு ஊர்லயா நிக்கும்? எத்தனையோ ஊருக்கு போகும். ஆனா எங்க இறங்குனா என்ன ஏதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹேய், இப்பதான் ஒரு துருப்பு கிடைச்சிருக்கு. அவ ராத்திரி 12:30 மணிக்கு ட்ரெயின்ல கிளம்பி இருக்கானு. அந்த ட்ரெயின் எந்த ஊருக்கெல்லாம் போகுதுன்னு பாரு. அது முதல்ல அத பாரு. அப்புறம் விசாரிக்கிறத விசாரிப்போம். அந்த ஊர்லலாம் யார் இருக்கா, அவளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு விசாரிக்கணும். அதை பொறுத்து தான் அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். நீ சொல்ற, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. முயற்சி பண்ணி பாக்குறேன். அவளா ஃபோன் பண்ணினாதான் உண்டு. என்னால முடியலம்மா. அவ கண்டிப்பா உன்கிட்ட திரும்பி வருவா. அவ கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சொன்னா. ஆனா இப்ப வருவேன்னு சொல்லலம்மா. அவ இப்ப வரமாட்டா. அவ எப்பேற்பட்ட பிடிவாதக்காரின்னு உனக்கு நல்லாவே தெரியும். எப்ப வருவான்னு தெரியாது, ஆனா அவ கண்டிப்பா வருவா. நீ அவளுக்காக காத்திருக்கணும். அம்மா, நீ சொல்றது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அவ எப்ப வந்தாலும் அவளுக்காக நான் காத்திருப்பேன். கவலைப்படாதடா, அவளுக்கும் உன் நினைப்பாதான் இருக்கும். உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டா. கண்டிப்பா வருவான்னு நம்புவோம். சரிம்மா.